ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு 10 இம்பார்ட்டன்ட் ஆண்டனம்ஸ் பார்த்தீங்க. அதில் நிறைய வேர்ட்ஸ் உங்களோட எக்ஸாமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடான இப்போ நான் ஒரு 10 ஆண்டனம்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் மை சேனல் அண்ட் கிவ் யூர் சப்போர்ட் டு மீ கண்டினியூஸ்லி. இதுதான் உங்களுக்கு முதல் தடவை நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டனம்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு சின்ன ரீகால். ஆண்டனம் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்ஸ், எதிர்ச்சொல். தமிழில் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறது. சரி, நம்ம கொடுக்குற வார்த்தைகளுக்கு எதிர்ச்சொல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்போ கொஷின் பேப்பரில் எப்படி இருக்கும், சூஸ் த ஆண்டனம் ஃபார் அப்படின்னு அந்த பர்டிகுலர் வேர்டு உங்களுக்கு நல்லா போல்டாக பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ் இல்லை, சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் இருக்கும். பட் யூ கேன் ஐடென்டிஃபை. அதை நீங்கள் அழகாக வந்து இன்வெர்டட் கம்மாஸோட உங்களுக்கு நல்லா டார்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு தேர் வில் பி 4 ஆப்ஷன்ஸ். 4 ஆப்ஷனில் எனி 2 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சினானம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், 2 ஆண்டனமாக எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் எது பர்டிகுலராக சூஸ் ஆகுது அப்படின்றது தேர்ந்தெடுத்து எழுத வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீடம், ஃப்ரீடம் சுதந்திரம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ஸ்லேவ்மெண்ட், அடிமைத்தனம் படுத்துகிற மாதிரி. என்ஸ்லேவ்மெண்ட். இன்க்ரீஸ், அதிகரிக்கிறது. இன்க்ரீஸ். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் டிக்ரீஸ், குறைதல். டிக்ரீஸ். லைட், லைட் ஆக்ஷன் பார்த்த உடனே அது வந்து ஒளி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே லைட் அப்படின்றது உங்களுக்கு லேசான, அது வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி, லேசான. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, ஹெவி. ஹெவி. யூனிட்டி அப்படின்னு சொன்னால் ஒற்றுமை. அப்போ அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக பிரிவினையாக இருக்கிறது இல்லையா, டிவிஷன். ஃப்ரெண்டு, ரொம்ப சிம்பிளான வேர்ட் மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நண்பன். ஸோ சம்டைம்ஸ் இதுக்கு எனிமின்னு கொடுத்துருப்பாங்க. எனிமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை. ஸோ இவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ எனிமி அப்படின்ற வேர்டு இல்லாத பட்சத்தில் ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. FOE, ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே எனிமி தாங்க, அதாவது எதிரி. விஸ்டம், ஞானம். விஸ்டம், ஞானம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ், அறியாமை. அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், அறியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ வி கேன் யூஸ் த வேர்ட் இக்னோரன்ஸ். அப்போ விஸ்டம்க்கு ஆப்போசிட் இக்னோரன்ஸ். கைண்டு, அதுக்கு ஆப்போசிட் க்ரூயல். க்ரூயல் கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறது, க்ரூயல். அரைவல், அரைவல். அரைவல் அப்படின்னா நிறைய இந்த ஏர்போர்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, பஸ் டெர்மினஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அரைவல் அப்படின்னா வரும் நேரம், வரும் பொழுது. டிபாச்சர், டிபாச்சர் அப்படின்னா அங்கிட்டிருந்து கிளம்பிடுச்சு, இல்லை கிளம்புற நேரம் அப்படின்றது டிபார்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். வெர்சைட்டைல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. நிறைய டைம் இந்த வேர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெர்சைட்டைல். வெர்சைட்டைல் அப்படின்னு சொன்னால் பல்துறையிலும் திறமை வாய்ந்த மனுஷன். எல்லா துறையிலுமே வந்து இவனுக்கு ட்ராயிங் பண்ண தெரியும், டான்ஸ் பண்ண தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும். ஸோ எல்லா துறையிலுமே வந்து கொஞ்சம் டேலண்டடாக இருக்கிற பர்சனை ஹீ இஸ் அ வெர்சைட்டல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். he is a versatile man அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் இன்ஃப்ளெக்சிபிள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அன்அடாப்டபிள்னு சொல்லலாம். 2 வேர்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃப்ளெக்சிபிள் ஆர் அன்அடாப்டபிள். இந்த ஆண்டனம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம், 1 மார்க்ஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் தேவைப்படுது வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் புட் த வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.